Assalamu alaikum viewers, welcome to Treats and Delights. இந்த வீடியோவில் கிறிஸ்பியான கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு நீங்கள் அரிசி மாவு ரவை எதுவுமே போட தேவையில்லை. நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு முட்டை இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் செய்கிற மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டால் போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இந்த மக்கில் நான் அரை கப்பு பால் எடுத்திருக்கேன், அதை இதில் ஊற்றிக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பச்சை தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் முட்டை ஆட் பண்ணனால லிக்விட் பேஸ்லேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் மாவு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 மெத்தட்லேயுமே செய்யலாம். நான் 2 பேருக்கு செய்கிறனால இந்த ஒரு டம்ளர் முழுக்க நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை லம்ஸு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கோதுமையில் ஊத்தப்பம் செய்கிறதா இருந்தால் இதே பதத்தில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காம உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நீங்கள் ஊத்தப்பம் செஞ்சுக்கலாம். மாவு திக்காக இருந்தனால அதே டம்ளரில் அரை கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தோசையை நீங்கள் ஒரு தடவை செஞ்சாலே போதும். இனி நீங்கள் மைதா தோசை செய்யவே மாட்டீங்க. இது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், அதை அந்த மாவில் போட்டுக்கிறேன். நீங்கள் வேறு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, சீரகம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி பதம் இருந்தாலே போதும், தண்ணி வேறு எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்திங்கன்னா மாவை சுற்றி திரட்டி விட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குழி கரண்டியில் நான் ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு நான் மாவு எடுத்து ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி திரட்டி விட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறனால மாவு நல்லா தின்னாக இருக்கும், மொத்தமாக இல்லாமல். அதனால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ திருப்பி போடுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கோதுமை மாவில் நம்ம அடிக்கடி சப்பாத்தி செஞ்சுருக்கோம், ஆனால் மாவை பிணைஞ்சி நம்ம சுடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அதனால் நீங்கள் ஒன்ஸ் அ while இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் சப்பாத்தியை விட இந்த மாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்தனால ஒரு 7லேருந்து 8 தோசை வரைக்கும் கிடச்சிது. இது ஒரு 2-3 பேர் கூட சாப்பிடலாம். நான் சுற்றிக்கும் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான கோதுமை தோசை தயாராகிடுச்சு. இதுக்கு நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எதோட வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சில பேருக்கு ஊறுகாய் இருந்தாலே போதும். நமக்கு மத்தியானம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண கோழி குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு தான் சாப்பிட்டோம். அவ்வளோதான் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் நான் போடுற வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.